ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போயிருக்கிறது வந்து கந்தசஷ்டி 4வது நாள் வடபழனி முருகர் கோவிலுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் பேக் சைட் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகரே வந்து நேரில் வந்து காட்சி தந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்போ தான் வீதி உலா வந்திருந்தார். இந்த இந்த லீஃப் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து விபூதி பச்சை சொல்லி சொன்னாங்க. அந்த பூக்காரமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வாங்கிட்டால் இதை வந்து ரொம்ப விசேஷமாக முருகர் காலடியிலே வைப்பாங்களாம். மற்ற பூவெல்லாம் நம்ம வாங்கும்போது எடுத்து அந்த கூடையில் போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து கந்தசஷ்டி நாளில் வந்து ரொம்ப விசேஷமாக வச்சுருப்பாங்கன்னா, இது வந்து நம்ம என்ன வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோமோ, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அப்படியே வந்து முருகர் காலடி பாதத்தில் இது வச்சுடுவாங்க. இதை எங்கேயும் இந்த பக்கம் எங்கேயும் தூக்கி போட மாட்டாங்க. ஸோ விசேஷமான அந்த இலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அது நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் முருகருக்கு கொடுங்க. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். யாருக்கெல்லாம் போக முடியலையோ கோவிலுக்கு, கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா கிடைக்கும். நம்ம சேனலில் அப்படியே லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம இன்றைக்கி வடபழனி முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம், சஷ்டி 4வது நாள்னால. ஸோ வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. எல்லா ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வாசல்லையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நேரடியாக போயாச்சு. ஸோ க்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைனில் நிறைய இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் 100 ருபீஸ் தரிசனத்துக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். அந்த லைனில் நாங்கள் போயிட்டோம். ஸோ நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பள்ளி அறை மூட்டுற டைம் கொஞ்சம் கிட்டக்க தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து கோவில்லையே உட்காந்து மன நிம்மதியாக படிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக நான் வந்துருந்தேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பிளஸ்டாக நான் எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தேங்க. முருகர் கோயிலில் போனால் கொஞ்சம் அந்த நம்ம உற்சவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட பூவும் கிடச்சிது. ஸோ உண்மையாக வந்து கந்தசஷ்டி கவசம் ஒருத்தவங்க விரதம் இருந்து படிக்கும்போது அதோட பலன்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அது விரதம் இருந்தால் தான் கிடைக்குமான்னு கிடையாது, அது ஒவ்வொருத்தவங்களுடைய கோரிக்கை. ஸோ நம்மளோட டிசிஷன் தான் அது. நம்ம விரதம் இல்லாமல் கூட நம்ம கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா கூட நமக்கு முருகர் அருள் வந்து நமக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட வில்லிங்னஸ் தான். எப்படின்னா விரதம் இருந்து பண்ணுறதுனா எப்படின்னா நம்ம அப்பா கிட்ட வந்து சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் முருகர்கிட்ட சாப்பிடாம இருந்து ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேட்டு வாங்கிக்கிறது. அப்படி தான் கேட்டு வாங்கணுமா, அப்போ தான் தருவாரா அப்படின்னு கூட கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மனசார முருகான்னு கூப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அவர் ஓடி வந்து நிற்பார். ஏன்னா வந்து கருணை கடல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடும் போது தான் அவரோட அருமை நமக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த வடபழனி முருகரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ ரொம்ப ஆசையாக நான் போன கோவில் இந்த கோவில் தான். ஆனால் இப்போ தான் வந்து ரூல்ஸ்லாம் நிறைய மாறிட்டேன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கிறதுனால போக முடியல நிறைய நாள். ஸோ இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, அதுவும் கந்தசஷ்டி நாளில் ரொம்ப